Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் தமிழ் அந்த சேனல்ல இருந்து ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிக் பாஸுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆளை காணல அப்படின்ட்டு பார்த்தா மறுபடியும் ஒரு சின்ன இஷ்யூ கிடைச்ச உடனே போலீஸ் கேஸை போட்டு இப்போ மறுபடியும் டாக் ஆஃப் த டவுன் ஆக ட்ரை பண்ணுறாரு. யார்? திவாகர். ஸோ இப்போ அவர் கை வச்சிருக்கிற இடம் எது அப்படின்னா விஜய் டிவி. விஜய் டிவினா விஜய் டிவிலே கிடையாது, அந்த விஜய் டிவியில் வேலை செய்கிற முக்கியமான ஒரு சில நபர்கள். இந்த நிறைய பேர் என்னென்னா இந்த வீடியோக்குள்ளே ரியாக்ட் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை பற்றிலாம் பேசாதீங்க, அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்னும் போது நானும் அப்படி தான் நினச்சேன். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று மாட்டிக்கிச்சா, அதை அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரே ஒரு வீடியோ தான் பண்ண போகிறேன். அதனால் நான் எதுவும் பேசாமல் இவங்க பேசின வீடியோவுக்கு ரியாக்ஷனை போட்டுக்கிட்டு என் கருத்தையும் லைட்டாக அப்படியே சொருகி விட்டுரும். அது நான் என்ன சொல்ல வந்தேன், எதுக்காக இந்த வீடியோவே பண்ண வந்தேங்கிறத இடையில இல்லாட்டி வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இது என்னன்னு பார்ப்போம். அவரே போட்டிருக்காரு நோ கமெண்ட் சேம் பிளே வேஸ் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது. திவாகர் வெர்சஸ் மாக்காப்பா விஜய் வெர்சஸ் விஜய் டிவி கேங் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்கு. என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை பற்றி தான். ஸோ திவாகர் இப்போ ஒரு புது கான்ட்ரவர்சியை கிளப்பி இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை சார். இனிமேல் இந்த ஆளை பற்றி யாராவது வீடியோஸ் போடணும் அப்படி இப்படின்னு இனிமேல் வர்றவங்க ஜஸ்ட் அவாய்ட் தட். திவாகர்னு மட்டும் சொன்னால் போதும். நம்ம சும்மா இந்த பட்ட பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டு இந்த ஆளுக்கு அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருங்க. அந்த ஆளு இருக்காரு, கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்காரு அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு கண்டுக்காம தான் போயிருப்பீங்க. ஏன்னா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு பக்கம் வார் போயிட்டு இருக்கு, எலெக்ஷன் நியூஸ் போயிட்டு இருக்கு, அதில் பெருசாக யாரும் கண்டுக்கல. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, இவர் யார் மேலே குற்றச்சாட்டு வச்சாரோ, அதாவது கானா வினோதா இருக்கட்டும், புகழ், மாக்காப்பா, இவங்க 3 பேர் மேலே தான் குற்றச்சாட்டு வச்சாரு. அவங்க 3 பேரும் இப்போ இவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இவர் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் திவாகர் என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாரு, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, செட்டுக்கு போயிருந்தேன். அப்போ கானா வினோத் என்கிட்ட பேசும்போது அவர் என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னுடைய பொது வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக அசிங்கமாக பேசினாரு. என்ன பேசினாருங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை, ரொம்ப மோசமாக பேசினாரு, என்னால் அதை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பேச போக நானும் திரும்ப பேசினேன். அது ஒரு சண்டையாச்சு. எங்கள் சண்டைக்குள்ளே எதனால் புகழ் வந்தாருன்னே தெரியல. அவர் உள்ள என்னை அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா மாக்காப்பா அவருமே என்னை அடிச்சார். எனக்கு அன்றைக்கி சிரிப்பு என்னென்னா, அந்த ஆளோட வீடியோ பார்த்துட்டு மாக்காப்பா குடி போதையில் ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு என் கால் மேலேயே பொலாருன்னு ஒரு போட்டாரே அப்படின்னு காட்டுறாரு. அந்த முட்டியில் நகைக்கீரல் ஒன்று இருக்கு. இவ்வளோ பெரிய ராடை குடி போதையில் எடுத்து போட்டு நகம் அப்படி கீறின மாதிரி ஒரு காயம். பிக் பாஸில் சொக்கா கூட போடாமல் 100 கேமராக்கு முன்னாடி மைக்கை மட்டும் மாட்டிக்கிட்டு வினோத்துக்கிட்ட போய் நான் அடிச்சா வேற மாதிரி ஆகும்பா அப்படி சொன்ன ஆள் இல்லை. இங்கே உண்மையா அப்படி போயிருப்பாரு. இவங்க பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அது போய் உரசி இருக்கும். உடனே குடி போதையில் மாக்காப்பா என் காலை பொழந்து விட்டான். ஆடா இரும்பு ராடு எடுத்தெல்லாம் அடிச்சிட்டாரு. 3 பேரும் அடிச்சு என்னை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மீடியா கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவர் சொல்றது எல்லாமே உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இவருடைய வரலாறு அப்படி. இவரை பத்தி யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு தரைக்குறைவா தப்பா பேச முடியுமோ, அவங்கள பத்தி எதுவுமே தெரியலனாலும் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருவாரு. அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார், நீங்க என்ன நடிப்பாரக்கன்னு சொல்லிக்கிட்டு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆக்சுவலா இதே பிரஸ் அண்ட் மீடியா தான் இவரை பயங்கரமா வளர்த்து விட்டதே. இவர் பண்றது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டுக்காக தான் இந்த வீடியோவுக்கு நான் ரியாக்ஷனே பண்ணது, இதை சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ இந்த ஆள் இப்படி சொல்லி மாக்காப்பா ஒரு வசனம் சொன்னார், எனக்கு என்ன தலையெழுத்தா, நல்ல நாள் இந்த புது வருஷம் அதுவுமா இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கணும்னு எனக்கு இருக்குது, அது நடந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த ஆள் என்ன பண்ணுனா, இதெல்லாம் ஒரு நகைச்சுவையாக, இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் ஒரு நகைச்சுவையா அப்படின்னு இந்த ஆள் என்ன பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லும்போது
ஓகே இந்த ஆள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், பல பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் திருப்பி இந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஆளை கோர்ட்டு கேஸ்னு இழுத்தாதான் நம்ம என்ன பண்ணுறோமுங்கிறது இந்த ஆளுக்கு புரியும். அதை பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் ரெடியாக இருக்காங்கன்றது சந்தோஷத்தை தாண்டி இந்த ஆள் விஜய் டிவி வேலை செய்கிற ஆளுங்க மேலே போய் கேஸ் கொடுத்ததுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சொல்லுங்கள், இவ்வளவு சேனல்ஸ் இருந்தும் விஜய் டிவி இந்த ஆளை கூப்பிட்டு என்னென்ன ஷோ கலக்க போவது யாருல கண்டெஸ்டன்ட் அது இது எதில் நம்ம இத்தனை வருஷமாக பார்த்து உண்மையான டேலண்ட் இருக்கிற ராமர், திருட்டுக்கோட்டு திவாகர், அமுதவாணன் அவங்க இவங்கன்னு காமெடி பண்ணிட்டு இருந்த அந்த இடத்துல இந்த ஆளை உள்ளே கொண்டு போட்டு கெஸ்ட்டாக போட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு எதுக்கு இந்த ஆளை நீங்கள் வளர்த்து விட்டீங்க? விஜய் டிவி தான் பண்ணிச்சு. விஜய் டிவி சம்மந்தப்பட்ட பிக் பாஸுங்கிற பெரிய ஷோவுக்குள்ளே போய் விஜய் சேதுபதி கூடவே பேச வச்சு விஜய் சேதுபதி கிட்ட உமா வாங்கிட்டு வந்து ப்ரோமோவில் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆள் அண்டா கசமுன்னு ஷோவில் கூப்பிட்டு கடைசியில் குக்கு வித்து கோமாளி எதுக்கு குக்கு வித்து கோமாளியில் இந்த ஆள் வந்தான். இந்த ஆள் முத அந்த கம்ப்ளைண்ட் வீடியோவில் நான் குக் வித் கோமாளி ஷோக்கு போயிருந்தேன் சொல்லும் போதே எனக்கு ஆச்சரியம். குக் வித் கோமாளி ஷோ உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு ஆகணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் திவாகரை போட்டு அடிச்சிட்டிங்கன்னு அவர் சொல்கிற மாதிரி சொல்கிறதோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எத்தனை பேர் சொல்லியிருப்போம் கமெண்ட்ஸில், விஜய் டிவியோட ஒவ்வொரு ப்ரோமோ கமெண்ட்ஸ்லையும் பிக் பாஸ் கமெண்ட்ஸ்லையும் இவர் எந்த எபிசோடில் வர்றாரோ அந்த எபிசோட் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும். பார்க்கும்போது என்ன சொல்லி அதில் கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, எதுக்கு இவர் என்கரேஜ் பண்ணுறீங்க, எதுக்கு இவரை ப்ரொமோட் பண்ணுறீங்க, இவர் ஆளுங்களே உங்களுக்கு கிடைக்கலையா, இவர் வந்து டிஆர்பி ஏற்றுற அளவுக்காக விஜய் டிவி ஷோஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளவு சொன்னாங்க. ஒருத்தர் கமெண்ட்டை கூட காது கொடுத்து கேட்கல, மாறா ஒவ்வொரு ஷோவிலையும் தூக்கி போட்டீங்க. இன்னைக்கு வச்சாம்பாரு ஆப்பு. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மாக்காப்பு என்ன தெரியுமா சொல்றாரு, நம்ம தப்பு பண்ண மாதிரி நமக்கு சொல்றாரு. இனிமே இந்த ஆளை ப்ரொமோட் பண்றவங்களுக்குலாம் இது ஒரு பாடமா இருக்கு. நாங்க பண்ணோமா, நீங்க வேலை செய்யற சேனல்ல போய் சொல்லுங்க, அவரோட சேர்ந்து அண்டா காகாசம் பண்ணீங்களே, அது இது பண்ணீங்களே, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க சார். அந்த ஆளை நாங்களா ப்ரொமோட் பண்ணா, நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க, நாங்கள் பார்த்தோம், அவ்வளவுதான். ஸோ ப்ரொமோட் பண்ண நீங்களே இப்போ வந்து இந்த ஆளையெல்லாம் ப்ரொமோட்டே பண்ணக்கூடாதுங்க அப்படி இப்படின்னு ஏதோ நாங்கள் ப்ரொமோட் பண்ணோங்க. இந்த ஆளை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டதே நீங்கள் தான். கடைசியில் நீங்கள் இருக்கிற குக் வித் கோமாளி ஷோக்குமே வர வச்சிருக்கீங்க பாருங்க. சிம்பிளுங்க. குக் வித் கோமாளி ஷோ வந்து 2 எபிசோடாக டல்லாக போகுது. ஸோ கானா வினோத் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு பிக் பாஸில் கிரியேட் பண்ண அந்த இஷ்யூவை கிரியேட் பண்ணி நெகட்டிவாக கூட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி இந்த ஷோவை எப்படியாவது இந்த சீசனை ஓட்டிடுவோன்ட்டு வர வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் த போர்டு போயிடுச்சு. போனதுனால இப்போ சேனல்ல இருந்தே பேன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஆளை எதுக்கு உள்ளே எடுக்கணும், அப்புறம் பேன் பண்ணணும். எனக்கு பெரிய சந்தோஷமே இதுதான். அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த ஆளை மறுபடியும் ஒரு ஷோவுக்கா உள்ளே எடுத்து வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் கையாலேயே பேன் பண்ணுற அளவுக்கு போயிருச்சா, உனக்கு ஆவணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் அந்த முதல்ல தானே சுற்றி தெரிஞ்சாரு. நான் 5 படம் பண்ணிட்டேன், விஜய் டிவியில் அந்த ஷோக்கு போயிருக்கேன், இந்த ஷோக்கு போயிருக்கேன், அது இது ஓஹூன்னாங்க. இப்போ உங்களுக்கே அது திருப்பி அடிச்சது. எவ்வளவு சொன்னாங்க, காது கொடுத்து கேட்டிங்களா? இவர் இல்லைன்னா விஜய் டிவியே இல்லைங்கிற மாதிரி பண்ணீங்க. இன்னைக்கு தான் முடிஞ்சு போச்சு. பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களாலேயே இரிட்டேஷன் தாங்க முடியல. அதனால தான் அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டார். அது அவருக்கு பொறுக்காமல் அவரை வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லலாம் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ப்ளஸ் அந்த கலாட்டா இஷ்யூ பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆங்கரும் பெருசாலாம் ஒன்றும் கேட்கல. அதில் உடனே ஒரு கோச்சிக்கிட்டு ஒரு சீனை போட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஆனால் ஒரு போலீஸை தேடி போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் அந்த கலாட்டா ஆங்கரை வந்து இவர் எந்த அளவுக்கு மோசமாக பேசினார், சாபம் ஒரு ரேஞ்ச் அளவுக்கு போனார். ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் வந்து தெரியல. நான் நடித்த எல்ஐகே படம் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாரு. என்னது நீங்க நடிச்ச படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்ஐகேல இவர் ஒரே ஒரு ஷாட்ல வருவாரு, 5 செகண்ட் கூட இருக்காது. ஆனா இவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் நடிச்ச எல்ஐகே படம். இது எப்ப 5 செகண்ட் மேபி இவர் அந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட படம் தானே பண்ற, அதனால அந்த அதில் ஏதாவது ஒரு சின்ன இவர ஃபுட்டேஜ் எதுவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்டா போயிட்டு வர தூக்கி போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆவணும். எல்ஐகே படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்ன்னு வரும்போது நான் யோசித்தேன், பிரதீப்போட படத்துக்கா அப்படின்னு. இப்போ வரட்டும்,
இதுக்கு முன்னாடி நான் 5 படம் வந்து நடிச்சிருக்கேன், இதுக்கு அடுத்து எனக்கு பட வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு தற்பெருமை அப்படிங்கிறது அவர்கிட்ட தெரியுது. ஏதாவது ஒன்று பயங்கரமா பண்ணிட்டு பெருசா சாதிச்சுட்டு அப்போ ஒரு தற்பெருமை வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஓகே, அதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ணாமலே எப்படி இவங்களால இப்படி நினைச்சுக்க முடியுது, பேச முடியுது அப்படின்னே சுத்தமா புரியல. ஒரு கேமராக்காக இப்படி நடந்துக்கிறாரா இல்ல ஆளே இப்படிதானா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. இப்போ வந்து கானா வினோதா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், மாக்காப்பா, இவங்களெல்லாம் இவர் எப்படி லேபிள் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, மாக்காப்பாவை வந்து ஒரு குடிகாரன் அப்படின்னே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மாக்காப்பா வந்து எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பாரு, பிரேக்குக்கு நடுவுலாம் போயிட்டு என்னையும் வந்து சரக்கு அடிச்சுட்டு குடி போதையில தான் என்ன வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கறதா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ அவரை குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணிட்டாரு. அண்ட் புகழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு பொறாம பிடிச்சவர். நான் வந்து குக்வித் கோமாளி வந்ததே இவருக்கு பிடிக்கல, மூஞ்சே செத்து போச்சு, எங்க நான் வந்து டிஆர்பி வாங்கி கொடுத்துருவானோ அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயந்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசுறாரு. அடுத்து கானா வினோத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கானா வினோத் வந்து ரொம்ப லோக்கலான ஆளு. அவர் வந்து போதை பொருள், அந்த சகவாசம், ரவுடிங்க சகவாசம் இப்படிலாம் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி தப்பா தான் வந்து லேபிள் பண்றாரு. இந்த மாதிரி 3 பேரை பத்தியுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 3 பேரை தான் ஹைலைட் பண்ணாரு. அங்க என்ன நடந்துச்சோ தெரியல. அவரோட கம்ப்ளைண்ட் பேப்பர்ல பார்த்தா ஓரத்துல அன்சர் இருக்கிற பேரு இருக்கு. நான் மனசுல நினைச்சு அன்சர் யோசிப்பாருல, அடுத்த குறைசி ஆகும்னு வந்தா 3வது எபிசோட்லயே என்ன ஸ்டேஷன் வாசலுக்கு வர வச்சிட்டீங்களா, என்னடா பண்ண, நானு சண்டை நடக்கும்போது கூட நின்னேன், அவ்வளவுதானே. மாக்காப்பா சொல்லியிருக்காரு, அன்னைக்கே அந்த செட்டில் ஜட்ஜஸோட சேர்த்து 30 பேர் இருந்தோம், அந்த ஆளுக்கு மற்றவங்க பேர்லாம் தெரியல, தெரிஞ்சது எங்க 4 பேர் பேர் அதான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மெயினாக உங்களை இப்படி தாக்குனதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன சார், பொறாம தான். திவாகர் நான் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேங்கிறது அவங்களால தாங்க முடியல. நீங்கள் பாருங்கள், கானா வினோத், புகழ், மாக்காப்பா இவங்கெல்லாம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட இந்த பொறாம தான் வந்து காரணம். இன்னும் 3 வருஷத்துல பாருங்க, மாக்காப்பாவா திவாகரான்னு பார்க்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே மாதிரி. இவர் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றாரு, மாக்காப்பாவா திவாகரா. இப்போ மாக்காப்பா சைட்ல இருந்து திவாகர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? இப்போ மாக்காப்பாவா திவாகரா? இப்போ மாக்காப்பா பேசாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இவர் பக்கமே போகாமல் இருந்திருந்தீங்கன்னா, இவர் அளவுக்கு இறங்கி வந்து இப்போ நேருக்கு நேர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இருக்கிற ஷோவில் இவர் உங்களுக்கு ஈக்குவலாக தூக்கி போட்டு உங்களோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சோன்னே இப்போ அவருக்கு வந்து நம்ம முன்னேறிட்டோம், இப்போ நானா நீயான்னு பார்த்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவர் சம்மந்தமாக நீங்கள் உங்களை வாயை திறந்து பேச வச்சாச்சு இல்லை மீடியாவில். அது போதுமே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் சீனியர் ஆங்கர், ஏங்க இவர் வந்தால் நான் வரலங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு டிசிஷனுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து போடுங்க, நான் ஷோவை செஞ்சுட்டு போகிறேன்னு போனீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கல்யாணமான ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட், அவங்க தோளில் கை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் உங்கள் புருஷன் கூட இருக்கீங்களே, ஒரு நாள் என் கூட வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. இதெல்லாம் வந்து காமெடியாக பேச ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி மாக்காப்பா கேட்குறாரு. அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க கிட்டயும் இவர் ஏதோ தப்பா பேசியிருக்காரு போல, என்ன பேசினாருங்கிறது தெரியல. அந்த ஷோக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சேனல் வந்து அவர் தூக்கிட்டாங்க, என்னமோ நான் தான் அவர் தூக்குனங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்லாம் மாக்காப்பா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை ஆச்சுங்கிறத, ஆனால் சேனல் தான்டா சேனலு அந்த ஷோவில் இப்படி பேசுறாருன்னு தூக்கிட்டு மறுபடியும் இந்த ஷோவில் இறக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஷோவில் இவர் இறக்குனதுக்கு ஒரே காரணம் கானா வினோத். கானா வினோத்துக்கும் இவருக்கும் பிக் பாஸ்ல நடந்த மாதிரி ஸ்பாக் இங்கே நடந்தா 2 அவுட்கம் தான். ஒன்று அது இஷ்யூ ஆகும், இல்லை காமெடியாக மாறும். காமெடியாக மாறினாலும் ஷோ ஹிட்டு, இஷ்யூ ஆனாலும் ஷோ ஹிட்டு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இவர் ஒரு பக்கம் இப்படி சொல்றாரு, இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்றாங்க. நாம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விஜய் டிவிக்கு இது தேவை அப்படின்னு சொல்லலாம். வெளியில போற ஓனான தூக்கி வேட்டியில விட்ட கதை தான் இப்ப நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே திவாகர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலயே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா அவரை சேனலுக்கு கூப்பிட்டு நிறைய ஷோஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து மாக்காப்பா சொல்றாரு இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க, இவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்காதீங்கன்னு. இதை தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமே, கூப்பிட்டதே நீங்க தான், உங்க சேனல். அந்த ஆளு பேட்டி எடுத்து யூடியூப்ல 5000 10,000 சம்பாதிச்சதோட இருந்திருப்பேன். அந்தால அடுத்த கட்டமாக நேஷ்னல் டெலிவிஷனுக்குள்ளே இழுத்து விட்டு பிக்கஸ்ட்டு ஷோவில் இறக்கி விட்டு அந்தால ப்ரோமோவிலலாம் வர வச்சு உங்களோட அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டு இப்போ வந்து குத்துதே குறையுதானே.
சேனல் தான். ஆக்சுவலாக திவாகர் பார்த்தீங்கன்னா அந்த ரீல் மூலிமா ஃபேமஸ் ஆனார். ஃபஸ்ட்டு ஒரு ஃபன்னியாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இவரை யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு சேனலும் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. இவர் எல்லா இன்டர்வியூலையும் ஒரே விஷயம் தான் பண்ண போகிறாரு, நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நடித்து காட்டுவார், அறுத்து தள்ளுவார். அதுக்கப்புறமா வந்து தற்பெருமை, இவரை பற்றி பெருமையாகவே பேசிக்கிட்டு இருப்பார். ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் நான் என்ன பண்ண தெரியுமா, எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. இதே தான் சலிக்காமல் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் பேசுவார். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா பல சேனல்ஸ் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த டைம்லலாம் வந்து யூடியூபை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் இவர் மூஞ்சி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் அது வந்து இரிட்டேஷனை கிரியேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த கலாட்டா இஷ்யூலாம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்டர்வியூஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சது. கரெக்டாக அது குறையும் போது இவர் பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் தான் இப்போ வரைக்குமே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ திரும்பலாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ இவங்களே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ இவங்களே வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசுறதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது. இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணும்போது நிறைய ஷோஸ் கிடைக்குது, நிறைய யூடியூப் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்குறாங்க, சினிமா வாய்ப்பு கிடைக்குதுன்னா இவரை மாதிரியே இன்னும் ஒரு 10 விதமான பைத்தியங்கள் வந்து உருவாகும். நாமளும் இதே ரூட்ல போயிட்டு நம்ம எதாவது ஃபேமஸ் ஆயிடலாம், காசு சம்பா. இன்ஸ்டாகிராமில் இந்த ஆள் பிக் பாஸுக்குள்ள போனதை பார்த்துட்டு லெமன் ஸ்டார்னு ஒரு பைத்தியம் உருவாயிருந்தது. அவரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் இந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆகலை. பார்த்தா அவர் லெமன் ஸ்டாரா மறைச்சிடலாம் அப்படின்னு. சரி, இதனால ஒரு பெர்மனன்ட் கெரியர் வந்து ஃபார்ம் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஒரு ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்ச நாள் எல்லாருமே பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வேற ஒருத்தர் வந்துருவாங்க, இவங்களை தள்ளி போட்டுட்டு அவங்க பக்கம் போயிடுவாங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சரி, இவரை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே, இந்த சேனல் வந்து ஒழுங்கா, அதாவது இதில் வர ஷோஸ் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா, எந்த ஒரு ஆபாசமோ டபுள் மீனிங்கோ எதுவுமே இல்லாமல் இருக்கானா? அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயமும், எல்லா வண்டவாளமும் எல்லாருக்கும் தெரியும். இவங்களுடைய ஷோஸில் பாடுற ஷோலலாம் எப்படி உங்க மாமா வேலை பார்த்தாங்கிறதுலாம் ஏற்கனவே மீம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமா. ஜஸ்ட் இமேஜின், இவங்களே கோபப்படுற அளவுக்கு ஒருத்தர் பவம் பண்ணியிருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்குன்னு. குக் வித் கோமாளியில் போன எபிசோடில் கூட ஜோயா வந்து புகழை பார்த்து ஏதோ கேட்டிருப்பாங்க. அதுக்கு புகழ் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் வர்றேன், இது மட்டும் நகைச்சுவையா? ஆனாலும் அதுவே கேவலமாக தான் இருந்தது. அது ஒரு பார்டரில் நிற்கிற மாதிரி அதை தாண்டி போயிருக்காரு திவாகர். வந்து கிண்டல் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. அதை நான் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மாக்காப்பா வந்து சொல்றாரு, திவாகர் வந்து இப்படி ஒன்று பேசுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு ஜோக்கு நினைச்சிட்டு பேசுறாருலாம் சொல்றாரு. இல்லை அப்படின்னாலும் இதே குக் வித் கோமாளி ஷோல காமெடிங்கிற பேர்ல இவங்கெல்லாம் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சிரிக்க வைக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்றோம், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேற எந்த வகையிலும் உங்களால் வந்து பாசிட்டிவா மக்களை சிரிக்க வைக்கவே முடியாதா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தான் வந்து காமெடிங்கிறத ஒன்று உருவாக்கணுமா? அதுவுமே காமெடின்னு அவங்களே நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் திவாகர் இவரும் ஒழுங்கு கிடையாது, இன்னொரு பக்கம் இவங்க நடத்துகிற ஷோஸும் அந்த அளவுக்குலாம் வந்து ஒழுங்கு கிடையாது. ஸோ இப்போ மாறி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கணுமோ வந்து நடக்கட்டும். ஸோ நீங்க இந்த கான்ட்ரவர்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ஆளோட பிரச்சனையை பற்றியே நம்ம பேசக்கூடாது. நிறைய சேனல் இப்போ இதை வாண்டடாக இக்னோர் பண்ணுற மாதிரி இக்னோர் பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் இந்த ஒரு கருத்து இருக்குல்ல, முக்கியமாக இதில் வந்து திவாகரை திட்டுறதுக்கு இல்லை, திவாகரை வளர்த்து விட்ட விஜய் டிவியை திட்டுறதுக்கும் அதில் இருக்கிறவங்களை அவருக்கு சப்போர்ட் பண்ணி நடித்தவங்களை திட்டுறதுக்கும் தான் மெயினாக வந்தது. நல்ல வேலை அதை அவரே வீடியோவில் பண்ணிட்டாரு. ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். இதை சொல்லி இந்த டைமை பார்த்து விஜய் டிவியை பார்த்தியா அப்போவே சொன்னேன் பார்த்தியான்னு குத்தி காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்பாடா, அவங்களுக்கு வேணும் தான், வேணும்னா வேணும், ரொம்ப வேணும். இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம சேதனனோட காட்டான்னு ஒரு சீரீஸ், அந்த சீரீஸ் பார்க்கும்போதும் ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். நெகட்டிவ் கேரக்டர் சொசைட்டியில் எங்கெங்கே இருக்கோ அவங்கள எல்லாம் கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு 2 பேர் பிக் பாஸில் உங்களுக்கே தெரியும். பாரு அந்த சீசனில் போடும்போது அவங்க கொடுத்த பில்டப்புக்கு நான் நினச்சேன், முக்கியமான அந்த கதையில் முக்கியமான ஒரு திருப்பு முனை பாரு போல் இருக்குது, பாருவால் தான் ஏதோ நடக்க போகுது, இல்லாட்டி எதுக்கு இவ்வளவு பேர் இருந்தும் பாருவை எதுக்கு அந்த இதில் போடணும்? அந்த சீரீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கால படங்களில் காமெடி தனியாக ஒரு ட்ரெக்கில் போகும்ல, காமெடியன்ஸுக்காகவே தனி ஒரு ட்ரெக், அது மாதிரி பார்வதிக்கு தனி ட்ரெக். பார்வதிக்கு இந்த கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எங்கே இருக்கு? முடிவு கிளைமேக்ஸ்லையாவது பார்வதி தான் இதை பண்ணியிருக்குங்கிற மாதிரி வருமானு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி பார்வதியோட கேரக்டரை எடுத்துட்டு இதை ஒரு ட்ரிம் பண்ணி ஒரு த்ரில்லராக காட்டியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பார்வதி எதுக்குன்னு தெரியலை,
எதுக்கு வந்துச்சு எதுக்கு போனுச்சு ஒருத்தங்க அந்த கொஞ்சம் ஆபாசமா பேசிட்டு ஜிபி முத்து மாதிரி சுத்திட்டு இருந்தாங்கல்ல, சாதனாவா யாரோ ஒருத்தங்க, அது அவங்களோட பேர் அதான்னு தெரியல, அவங்களும் இதுல சின்ன ரோல் பண்றாங்க. சேதுபதி கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி வருது. உங்களுக்கு காஸ்டிங் பண்ணா வேற டேலண்ட்ஸே கிடைக்கலையா? டேலண்ட்ஸுக்கு பஞ்சம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸை தான் தேடி தேடி நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சேதனை ப்ரொடியூஸ் பண்ற படத்துலயே இதுதான் நிலைமையா? அது படம் சீரீஸ்ல இதான் நிலைமையா? ஒன்றும் புரியல. இதை பார்த்து எல்லாரும் அதை செய்ய பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி தான் நடக்கணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.